எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம தேவன் தன் நாட்டை விட்டு, தன் இனத்தை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு அவர் காட்டுகிற தேசத்துக்கு ஆபிரகாம வர சொல்றாருங்க. இன்னைக்கு காட் உங்களுக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அது என்ன பர்பஸ் அப்படின்னா, உங்களை ஃபேமஸ் படுத்துறது தான். நீங்க இன்னைக்கு தனிமையா இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய அளவுல உயர்வை காணாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன வாக்குத்தத்தத்தோடு அழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்றதுதான். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கவனிக்கிறோம். பைபிள்ல 6000 வாக்குத்தத்தமும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. இன்னைக்கு ஆபிரகாம் நம்ம கிறிஸ்துவுடையவர்களா இருக்கிறதுனால, ஆபிரகாமின் வாரிசுகளா வித்துகளா இருக்கிறதுனால, ஆபிரகாமுக்குரிய எல்லா வாக்குத்தத்தங்களையும் இந்த நாள்ல நம்ம சுதந்தரித்து கொள்ளலாம். இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான். பாருங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறது எதுக்குன்னா, உங்களை ஃபேமஸ் பண்ண. கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனுடைய வாழ்க்கையில அவங்க மனைவி அவங்க மாத்திரதான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அவங்க சொந்தக்கார பையங்கிற அவனும் பாதியில போயிடுறான். ஆனா மனைவியும் ஆபிரகாம் சாராலும் ஆபிரகாம் மாத்திரதான் ஒன்னா வராங்க. ஆனா கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தினால, நல்ல ஆரோக்கியத்தினால, நல்ல வெல்த்னால, எல்லாத்தினாலையும் ஆசீர்வாதனாலே ஒரு சில பேர்கிட்ட பணம் இருக்கும், சில பேர்கிட்ட நோயோட இருப்பாங்க, சில பேர்கிட்ட நோய் இருந்தா பணம் இருக்கும், பணம் இருந்தா நோய், அப்படி மாத்தி மாத்தி. சமாதானம் இருந்தா பணம் இல்லை பிரதர், இது இல்லை பிரதர், அது இல்லை பிரதர் நினைப்பான். அது பிளெஸ்ஸிங் இல்லை. பிளெஸ்ஸிங்ன்றது எல்லாமே இருக்கிறது. சரீரம் உங்களுக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துலயுமே ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் ஆபிரகாம் அழைக்கும் போது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க விரும்புறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துறேன். அவரு பேரை இல்ல, ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்துறாராம். அதுலதான் அவர் பேர் உயருது. பாருங்களேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறாரு. உங்களை செப்பரேட் பண்றாருன்னா, உங்களை ஃபேமஸ் பண்ணணும்னு விரும்புறார். உன்னை பெரிய ஜாதி, ஒரு பெரிய பர்பஸோட. நீங்க எல்லாம் சொல்லலாம், நான் ஒரு ட்ரீம் பண்ணுகிறேன், நான் ஒரு திட்டம் வச்சு இருக்கிறேன்னு சொல்லி. ஆமா, அதே மாதிரி காட் உங்களுக்கு ஒரு ட்ரீமை வச்சிருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் ஒரு ட்ரீமை வச்சிருக்கிறாரு. அந்த ட்ரீம் தான் என்னன்னாக்கா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை அவர் பெருமைப்படுத்த விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார். உங்க பேரை பெருமைப்படுத்த, ஃபேமஸ் ஆக்க விரும்புகிறார். உலகமே திரும்பி பார்க்கறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ட்ரீம் வச்சிருக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம், இல்ல கர்த்தர் உனக்கு ஒரு ட்ரீம் வச்சிருக்கிறார். God has a dream for you. That's why he has separated you from your family, from your country, from your relatives. இன்னைக்கு ஏன் இது நடக்குது? ஏன் சில நேரத்துல கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது? தனித்துவமா உன்னை உயர்த்துறதுக்காக, யூனிக்கா சிங்கிளா உன்னை மகிமைப்படுத்துறதுக்காக. உன்னை மகிமைப்படுத்தி அவர் மகிமை அடைகிறாரு. உன்னை ராஜாவாக்கி, உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன் பேரை பெருமைப்படுத்தி அவர் மகிமை அடைகிறார். அதுல நீங்க குறைவோட, நீங்க பலவீனத்தோட இல்ல, கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். கானான் வாழ்க்கைக்கு தான் ஆபிரகாம் அழைக்கிறார். இந்த தேசத்தை நான் உன் சங்கதிக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பிளானோட தான், ஒரு திட்டத்தோட தான் ஆபிரகாம அவங்க இனத்தை விட்டு, அவங்க தேசத்தை விட்டு, அவங்க ரிலேட்டிவ்ஸை விட்டு, எல்லாரையும் விட்டு, தாய் தகப்பனை விட்டு வர சொல்ற காரணம் என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாம் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். என்ன திட்டம்? பெரிய ஜாதியாக்குறதும் ஆசீர்வதிக்கிறதும், அவன் பேரை பெருமைப்படுத்தி அவன் மூலியமா எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும்ன்றதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். மிகப்பெரிய இன்னைக்கு பெரிய பெரிய பொசிஷன்ஸுங்க, பெரிய பெரிய நிறைய பணம் உங்ககிட்ட வருதுன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குதுன்னா, இல்ல பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்கு தெரியுது, நீங்க சொன்னா நடக்கும்னா, அந்த இடத்துல போய் கர்த்தர் வைக்கிறாருன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிதான். பாருங்களேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ட்ரீம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், குறுகி போயிருக்கலாம், என்ன பண்ண போறோன்ற குவெஸ்டனோட இருக்கலாம்.
காட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்தாருன்னு நான் நம்புறேன். உங்களை அழைத்ததே உங்களை பெரிய ஜாதியாக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்க பேரை பெருமைப்படுத்த கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சோ நிச்சயமாகவே இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போறார். வர வர நீங்க விருத்தி அடைய போறீங்க, மகா பெரியவர்களாய் மாற போறீங்க. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என்னை யாருக்கும் தெரியாது, எனக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் உன்னை அழைக்கிறதே அவர் பெரிய ஜாதியாக்க, அவர் ஆசீர்வதித்து உன்னை பிளஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் கொடுத்து எல்லா விதமான பிளெஸிங்ஸ், பணம், சுகம், ஆரோக்கியம், சமாதானம், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், பெரிய அதிகாரியா, பெரிய ஒரு ஆளா மாத்தி உன் பேரை பெருமைப்படுத்த போறாங்க. உன் பேரை தெரியாத இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வருகிற இந்த வருஷத்துல கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். அவருடைய காலிங்ல, அவர் சொல்ற இடத்துல, அவர் உனக்கு வச்சிருக்கிற தரிசனத்துல நீங்க வந்து நின்னா மாத்திரம் போதும், அவர் உன்னை ஜாதியா மாத்த போறார். அவர் தான் மாத்த போறார். அவர் உங்களை பெரிய ஜாதியா, உங்களை அவர் ஆசீர்வதிக்க போறாரு. அவரு உங்க பேரை பெருமைப்படுத்தி நீங்க மற்றும் நீங்க சொல்லலாம், உங்களுடையதே ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது பிரதர், இன்னும் நான் எங்க? நீங்க உங்களுக்கு கர்த்தர் அழைகிறதே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான். பாருங்களேன். சோ உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க சோர்ந்துட்டு இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம சென்டர்ல கன்ஃபியூஷன் அளிக்கலாம். God has a call for you. God has a plan for you. வாலிபத்துல தன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றார். உன்னை உருவாக்குனவர் எதுக்கு உருவாக்குனாருன்னு நினைங்க. எதுக்கு பயன்படுத்த போறாரு, எதுல என்ன, எந்த துறையில கர்த்தர் என்ன உயர்த்த போறாரு. எல்லாரையும் யூனிக்கா படைச்சிருக்கிறார். நீ இவங்க ட்ரை பண்ணாங்க, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமா? அப்படியெல்லாம் போக தேவையில்ல. கர்த்தர் உங்களை யூனிக்கா படைச்சிருக்கிறாரு. அவர் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் படியே கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்துல போங்க. அப்பொழுது நீங்க பெரிய ஜாதியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் பெருமை உள்ள உன் பேர் பெருமையா இருக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். சோ நீங்க எல்லாம் உயர்றதுக்கு மிகப்பெரிய பர்பஸ் என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென்.